இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அப்பதான் நான் என்ன விஷயம் சொல்றேன்னு உங்களுக்கு புரிய வரும். அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் அருண் மனோஜ்குமார். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது பேக் ஆன் ஆஃபீஷியல் யூடியூப் சேனல். நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. அண்ட் இன்னைக்கான கான்டென்ட் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, இயக்குனர் சுகுமார் அவர்களுடைய இயக்கத்தில் அல்லு அர்ஜுன், ரஷ்மிகா மந்தனா, ஃபகத் ஃபாசில் போன்ற பல நட்சத்திரங்கள் நடிச்சிருக்கிற 1000 கோடி வசூல ரொம்ப சீக்கிரமாகவே 6 நாளில் அச்சீவ்மெண்ட் பண்ண புஷ்பா 2 த ரூல் அப்படிங்கிற திரைப்படத்தை பற்றி நம்ம டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாதீங்க. அப்போ தான் நான் என்னென்ன சொல்ல வரேன்னு உங்களுக்கு புரிய வரும். ஓகே ஃபைன். அதாவது புஷ்பா 2 த ரூல் இந்த திரைப்படம் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ கடந்த டிசம்பர் 5ஆம் தேதி வெளியானுச்சு. ஓகேங்களா, மிகுந்த எதிர்பார்ப்போட மோஸ்ட் ஆன்டிசிபேட்டிங் பேன் வேர்ல்டு லெவலில் பேன் இந்தியன் சக்ஸஸ் வித் ஓவர்சீஸோட சேர்த்து எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ஓவராலாக இப்போ கரண்ட்லி பார்த்தீங்க அப்படின்னா 1700 கோடிகளுக்கு மேலே பார்த்தீங்க அப்படின்னா வசூல் பண்ணியிருக்குது. அந்தளவுக்கு ஒரு ஹியூஜ் சக்ஸஸ் உள்ள மூவி. அந்தளவுக்கு அந்த படத்தில் என்ன ஒர்த் இருக்குது அப்படின்னா நம்ம பார்ட் 1 பற்றி பேசணும். அதாவது 2021 வருடத்தில் புஷ்பா த ரைஸ் அப்படின்னு சொல்லி அந்த படம் ரிலீஸ் ஆனிச்சு. அதே சுகுமார் அவர்களுடைய டைரக்ஷனில். அதாவது கேஜிஎஃப்க்கு சவால் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காண்டியே வலுக்கட்டாயமாக கேஜிஎஃப் படத்தில் இருக்கிற மாதிரியே சில விஷயங்கள் பண்ணது தான் இந்த படத்தோடைய இது சிக்னேச்சரே. அது ஒரே ஒரு ஐட்டம் சாங், அதாவது ஊ அண்டவா மாவா ஊ அண்டவா மாவான்னு ஒரு பேன் இந்தியன் ஹிட் உள்ள சாங்கை வச்சு தான் அந்த படத்தையும் மொத்தமாக ரன் பண்ணாங்க. அந்த மொத்த படத்துக்குள்ள அந்த ஒரு பாட்டுக்காக தான் பல பேர் அந்த படத்தையே பார்த்தாங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. அப்படி ஒரு உப்மா திரைப்படம் தான் புஷ்பா த ரைஸ். அதாவது ஒன்றும் இல்லை, ஒருத்தன் விறகு வெட்டுறவன், மரம் வெட்டுறவன் திடீர்னு பெரிய ஆள் ஆயிடுறான். அது எப்படியெல்லாம் கடந்து போகிறான், என்னென்ன பாதையெல்லாம் கடந்து போகிறான் அப்படின்னு சொல்லி வர்றது தான் இந்த புஷ்பா த ரைஸு. ஆனால் புஷ்பா த ரூல் ஆல்ரெடி அவன் அந்த இடத்த அடைஞ்சிட்டான். இப்போ அந்த இடத்துலேருந்து அவனுக்கு வேற என்ன குறிக்கோள் இருக்குது அப்படின்னு சொல்கிற மாதிரியான ஒரு திரைப்படம் தான் இந்த புஷ்பா த ரூல். அதாவது அவன் ஒரு இடத்த நோக்கி போயிட்டான், சிஎம் கிட்ட ஃபோட்டோ எடுக்கணும்னு சொல்லி ட்ரை பண்ணுறான். ஓகேங்களா, அது மாதிரி தன்னோட மனைவி ஆசைப்படுறா அப்படின்ட்டு இந்த ஸ்ரீவல்லி. ஓகேங்களா, அது என்னன்னா ஒரு முத்தம் கொடுக்கறதுக்காண்டி 1000-3000 ரூபா வாங்கிட்டு முத்தம் கொடுக்கும்ல அந்த கேரக்டர். அதாவது ஒரு கிளைமேக்ஸ் சீனில், ரைஸ் படத்தோட சீனில் அதனால் வரைக்கும் அவன்கிட்ட ரொம்ப விலகி விலகி நின்றுட்டு பண்ணிட்டு இருக்கிற அந்த ஸ்ரீவல்லி கேரக்டரு, அவளுக்கு ஒரு பிரச்சனைன்னு வர்றப்ப தான் திடீர்னு புஷ்பாவை இந்த காரியத்துக்காக பழகிற ஒரு காரியவாதி தான் இந்த ஸ்ரீவல்லி கேரக்டராக ஃபர்ஸ்ட் பார்ட்டில் காட்டியிருப்பாங்க. ஆனால் செகண்ட் பார்ட்டில் ஃபுல்லாகவே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கேர்டேக்கராகவும், ஒரு சோல் மேக்கராகவும், ஒரு சோல்மேட்டாகவே பார்த்தீங்க அப்படின்னா ஸ்ரீவல்லி கேரக்டரை ரொம்ப பாசிட்டிவாக காமிச்ச விஷயம் கொஞ்சம் என்னடா உருட்டுறீங்க பயங்கரமா அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. கடந்த ஃபர்ஸ்ட் பார்ட்டில் செஞ்ச எந்த தப்புமே செகண்ட் பார்ட்டில் செய்யலை. ஃபர்ஸ்ட் பார்ட்டில் தெலுங்கு பீப்புள் அப்படிங்கிற அந்த ரெப்ரசன்டேஷன் இருந்துச்சு. ஆனால் செகண்ட் பார்ட்டில் அப்படி எதுவுமே இல்லை. ஃபுல்லாகவே பேன் இந்தியன் ரெப்ரசன்டேஷன்ஸ் அங்கங்கே இருந்தது. ரெண்டாவது உமன் சென்ட்ரிக் படமாகவே சில இடங்கள்ல காமிச்சிருந்தாங்க. உமன் சென்டிமெண்ட்ஸ் ரொம்ப டச் பண்ணுற மாதிரி, ஃபேமிலி சென்டிமெண்ட்ஸ் எல்லாம் அங்கங்கே இப்போ டச் பண்ணுற மாதிரி கொண்டு வந்த விதம் கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. இவங்க சிஎம் ஃபோட்டோ எடுக்க முடியலை. ஸோ என்ன பண்ணுறாரு புஷ்பா, சிஎம்ஏ மாற்றுறாரு. அதுக்கு என்ன பண்ணணும், பணம் தேவைப்படும். பணம் ஒரு 1000 கோடிக்கு மேலே பண்ணணும். அவர் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வெளிநாட்டில் போயிட்டு, அதாவது ஒரு மால்தீவ்ஸ் மாதிரி உள்ள ஒரு ஏரியாவில் போயிட்டு 5000 கோடி ரூபாய்க்கு பிஸ்னஸ் பேசுகிறாரு. ஆல்ரெடி அவர் பேசி அது சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகுதா இல்லையான்னு தெரில. இதுக்கு நடுவில் நம்ம ஃபகத் ஃபாசிலுக்கும் அவருக்கும் இருக்கிற ரைவல்ரி இருக்குது. போலீஸை ரொம்ப இழிவுபடுத்தி அந்த படத்தில் காமிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி இது பண்ணியிருக்காங்க. அதாவது ஃபர்ஸ்ட் பார்ட்டில் தமிழ்நாடு போலீஸை இழிவுபடுத்துகிற மாதிரி, அவன் தமிழர்களை அசிங்கப்படுத்துகிற மாதிரி ஒரு சீனை என்ட்ரி சீன்லேயே வச்சு நம்மளை இது பண்ணியிருப்பாங்க இல்லைங்களா. அதே வாட்டில் புஷ்பா 2ல் போலீஸுங்கிறதையே இழிவுபடுத்துகிற மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா அது ஒரு பெரிய குற்றச்சாட்டாக ஒன்று வைக்கிறாங்க. அந்த சில காட்சி அமைப்பெல்லாம் ஏற்புடையது அல்ல, இது சினிமா தன்மையாக இருந்தாலும் கூட அப்படியெல்லாம் போலீஸை இழிவுபடுத்த முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லி அதாவது ஹைதராபாத்தில் இருக்கிற போலீஸ் எல்லாம் ரொம்ப ஆத்திரப்பட்டாங்க. ஓகேங்களா,
ஏன்னா புஷ்பாவோட நடுவில் சில சர்ச்சைகள்லாம் சிக்கினுச்சு இல்லைங்களா, அதனோட அடிப்படையில் நான் சொல்கிறேன். அது அல்லு அர்ஜுனை போட்டு 2 வாரமாக போட்டு அடிச்சுக்கிட்டு கிடக்குறாங்க. அது அவர் பாட்டும் ஒரு யதார்த்தமாக ஒரு தேட்டருக்குள்ளே போடுறது ஒரு பெரிய குத்தமாயிடுச்சு போல். அதை வந்து ஒரு பெரிய பஞ்சாயத்தாக்கி அனாவசியமாக 2 உயிர் பலியாகி அதுவும் இறந்து போய் அந்த கூட்ட நெரிசலில் அதை போட்டு அல்லு அர்ஜுன் சாரை போட்டு அந்த அடி அடிச்சிட்டு இருக்காங்க. சரி, படம் ரொம்ப ஒருத்தான படமா அப்படின்னா, சரி சிஎம் வந்து மாற்றியாச்சு, இவ்வளோ தானே படம் முடியுதா அப்படின்னா இல்லை. ஆனால் ஒன்றுனா முதுகில் இப்படி எப்படின்னு அடிச்சுப்பாரு. அவருக்கு அப்பப்போ முதுகில் ஏதோ ஒன்று பண்ணும் போல், அதனால இப்படி முதுகில் அடிச்சுக்கிட்டு இதான் என் பிராண்டு, நான் செம்மரம் கடத்தின மார்க்கு தான்டா என்னோட பிராண்டு அப்படின்னு சுற்றிட்டு கிடந்தவர் திடீர்னு பார்த்தா குடும்ப சென்டிமெண்ட்டுக்குள்ளே போயிடுறாரு. குடும்பங்கள் கொண்டாடும் சந்தனக்கட்ட வீரன் அப்படிங்கிற மாதிரி, செஞ்சந்தனம் வீரன் அப்படிங்கிற மாதிரியும் ஃபகத் ஃபாசிலுக்கு அப்பப்போ வந்து ரொம்ப டம்மியாக அந்த கேரக்டரை வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, ஷிகாவர்னா ஒரு பெரிய ஃபயர்னு நினச்சிட்டு இருந்தா அவனை போய் டம்மி பீஸ் ஆக்கிவிட்டாங்க. மங்களம் சீனுன்னு ஒரு பெரிய கேரக்டர் ஒன்று இருந்துச்சு, அதையும் டம்மி பீஸ் ஆக்கிட்டாங்க. இருக்கிற எல்லா கேரக்டரையும் டம்மி பீஸாக காமிச்சு புஷ்பா தான் எல்லாம் அப்படின்னு ஒரு ஃபயர்ஃபுல்லான கேரக்டராக வந்து காமிச்ச விதம் வந்து சினிமாவுக்கு சரியான தீனி அது கிடையாது. ஏன்னா வில்லன் எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கணும் அந்த அளவுக்கு தான் ஹீரோவோட பலம் என்னங்கிறது தெரியும். இப்போ கேஜிஎஃப்லாம் எடுத்துங்களேன், ஃபஸ்ட்டு பார்ட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கருடன் வந்து ஸ்ட்ராங்காக காட்டியிருப்பாங்க. அதுமாரி 2வது பார்ட்டில் அதீராவை ஸ்ட்ராங்காக காட்டியிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி இவ்வளோ ஸ்ட்ராங்காக அந்த கேரக்டர்கள் வடிவமைக்கப்பட்டதுனால அந்த ஹீரோ கேரக்டர் வந்து ரொம்ப கேட்சியாகவும் ரொம்ப ஒரு யதார்த்தமான கேரக்டராகவும் ரொம்ப ஒரு எப்படி சொல்கிறது, டேய் எப்படியாவது அவனை ஜெயிச்சு காட்டணும்டா அப்படிங்கிற வெறித்தனமும் இருக்கிற ஒரு ஹீரோ கேரக்டராக தானே புஷ்பாவை காட்டியிருக்கணும். அதெல்லாம் கிடையாது. அவன் பிரச்சனையை பார்த்துட்டு இருக்கான், எனக்கு அதெல்லாம் முக்கியம் இல்லை, எல்லாத்தையும் அடித்து காலி பண்ணி நான் தாண்டா நம்பர் 1 அப்படின்னு சொல்கிற மாதிரியான ஒரு கேரக்டரைசேஷனை காட்டுறது தான் புஷ்பா. அந்த புஷ்பராஜ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா லாஸ்ட்டாக அவங்க அண்ணன் குடும்பத்தோட, அதாவது அவங்க அப்பா குடும்பத்தோட சேர்ந்துடுறாங்களா இல்லையாங்கிறது, சேர்ந்ததுக்கப்புறம் ஒரு சின்ன லீடு ஒன்று கொடுக்குறாங்க பார்ட் 3க்கு. அதெல்லாம் பார்க்கும்போது புஷ்பா 3 த ரேம்பேஜ், அதாவது ரேம்பேஜ் அப்படின்னா வெறித்தனம் அப்படின்னு அர்த்தமா. ஓகேங்களா, 3.5 மணி நேரத்துக்கு மூச்சு முட்டை அடிச்சாங்க. ஒரு 21 நிமிஷம் சீன் மட்டும் புஷ்பா அவர்கள் வந்து கங்காமா ஜாத்ரா, அதாவது கங்கை அம்மனுடைய வேஷம் போட்டு ஒரு ஹோல் சீன் வந்து இது பண்ணியிருப்பாங்க. ஒரு டான்ஸு, அதில் ஒரு சண்டை, அதில் ஒரு ஃபயர்ஃபுல்லான சீன்லாம் காமிச்சு பயங்கரமாக பண்ணியிருப்பாங்க. ஜாலி ரெட்டி வந்து புஷ்பா 1ல் ஒன்று பண்ணியிருப்பா. அப்படி அந்த புஷ்பா 1னுடைய இது தாக்கத்துலேருந்து அவர் பாவம் ரொம்ப டம்மி பீஸாக இருப்பா. அப்படி அவர் வந்து என்ன பண்ணுவார், புஷ்பாவை பழி வாங்குறோன்னு சொல்லிட்டு புஷ்பாவோடைய தங்கச்சி மேலேயே வந்து அவர் ஃபோக்கஸ் பண்ணுவோம். அப்படி அந்த மாதிரி சில விஷயங்கள் நடந்தது. அதுலேயுமே லாஸ்ட் சீனில் வந்து ஒரு விமனுடைய விமன் கார்டை வச்சு ஒரு சென்டிமெண்ட்டை இது பண்ணியிருப்பாங்க. விமன் கார்டை வச்சு ஒரு சென்டிமெண்ட்டை கிரியேட் பண்ணி அதுதான் வந்து பேன் இந்தியன் லெவலில் எல்லாரையும் ரீச் ஆக்குனது. அவ்வளோதான். மற்றபடி அந்த படத்தில் பாடல்கள் எல்லாமே நல்ல ஹிட்டு தான். ஆனால் புஷ்பா 1 அளவுக்கெல்லாம் பெருசாக பாட்டு எதுவும் மனசில் நிற்கலை. சும்மா எல்லாம் ட்ரோல் மெட்டீரியல் மாதிரி தான் அந்த சாங் அமைஞ்சுது. மற்றபடி இந்த சப்புன்னு அறை வேண்டா அப்படின்னு சொல்லி ஒரு பாட்டு வரும் தெரியுமா, அந்த பாட்டெல்லாம் கேட்கும்போது நம்ம காதில் சப்புன்னு போட்டுக்கலாம் போல், அந்த அளவுக்கு கேட்க சகிக்காத சில லிரிக்ஸை வச்சுக்கிட்டு அவங்க பாட்டுன்னு சொல்லி ஒன்று பண்ணியிருப்பாங்க. என்னதான் இருந்தாலும் ஊ அன்ட்டாவா மாதிரி வராது, சொல்றியா மாமா இது மாதிரி வராது. பட் இது ஏதோ ட்ரை பண்ணியிருக்காங்க, நல்லா இருக்கு அப்படின்னு சொல்கிறத விட பரவாயில்ல அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா, அவ்வளோதான். வேற என்ன, இப்போ புஷ்பா 3லேயும் வம்படியாக ஒரு சாங் வைப்பாங்க. இன்னொன்று, கேஜிஎஃப் 3 மட்டும் ரிலீஸ் ஆகி, அதாவது கேஜிஎஃப் 3க்கு முன்னாடி நீ புஷ்பா 3 எடுத்து ரிலீஸ் பண்ணினா நீ தாண்டா உண்மையான பேன் இந்தியன் டைரக்டர் அப்படின்னு சுகுபாயிட்ட நான் சொல்லிக்கிறேன்ப்பா. ஏன்னா கேஜிஎஃப் 1 ரிலீஸ் ஆனிச்சு, அதை பார்த்து அப்படியே கொஞ்சம் பட்டிட்டிங்கிறீங்க பார்த்து புஷ்பா 1. கேஜிஎஃப் 2 ரிலீஸ் ஆனிச்சு, அதை அப்படியே கொஞ்சம் பட்டிட்டிங்கிறீங்க பார்த்து புஷ்பா 2. அதாவது ஒன்றுக்கும் 2 வருஷம் கேப்பு. இப்போ அது மாதிரி கேஜிஎஃப் 3 மட்டும் கொஞ்சம் பொறுமையாக ரிலீஸ் ஆகி கேஜிஎஃப் 3க்கு முன்னாடி நீ புஷ்பா படத்தை எடுத்துட்ட, புஷ்பா 3 த ரேம்பேஜ் எடுத்துட்ட அப்படின்னா நீ தான் ஏன் டேரக்டரு அப்படிங்கிற விஷயத்த நான் அடுத்து சொல்கிறேன். ஏன்னா சத்தியமாக அதை செய்ய மாட்டாங்க. ஏன்னா கேஜிஎஃப்ல என்ன சரக்கு இருக்கோ அந்த சரக்கு வச்சு தான் இவங்க வந்து புஷ்பாவை எடுக்கிறாங்க.
ஏன்னா கேஜிஎஃப் 1 வந்து ஃபுல்லாவே கன்னட சினிமாவை ரெப்ரசன்ட் பண்ற மாதிரி தான் இருக்கும். ஆனா கேஜிஎஃப் 2 வந்து மொத்த இந்திய சினிமாவையே வந்து கவர் பண்ற மாதிரி அங்கங்க வேற வேற ஆர்டிஸ்ட் எல்லாம் எக்ஸ்ட்ரா பிடிச்சி போட்டிருப்பாங்க. அதே மாதிரி அதே ஃபார்முலா, அதே டெய்லர், அதே வாடகை அப்படின்னு சொல்ற மாதிரி தான் இந்த புஷ்பா சீரிஸும் இருக்கு. ஸோ உங்களுடைய அனுபவத்தை எல்லாம் எல்லாத்தையும் கமெண்ட்ல சொல்லுங்க. இதுல நிறைய விஷயங்கள் சொல்ல மறந்துட்டேன் பாருங்க. அதாவது நம்ம டிஎஸ்பி வந்து மியூசிக் டைரக்டராகவும் சாம் சிஎஸை வந்து பார்த்தீங்க அப்படின்னா பேக்ரவுண்ட் ஸ்கோருக்கு மியூசிக் பண்ணுறது மாதிரியும் அவங்க வந்து பண்ணியிருந்ததாக இருக்கட்டும். அதுலேருந்து ப்ரொடக்ஷன் ஹவுஸ்க்கும் டிஎஸ்பிக்கும் இருக்கிற ஒரு கருத்து மோதலாக இருக்கட்டும். அதை வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ரமோஷனுடைய மீட்டிங்கில், அதுவும் நம்ம தமிழ்நாட்டில் வந்த மீட்டிங், சென்னையில் நடந்த ப்ரமோஷன் ஈவெண்ட்டில் வந்து அதை ஆதங்கத்தை தெலுங்குலேயே வந்து டிஎஸ்பி கன்வே பண்ணதாக இருக்கட்டும். அதனாலுடைய ரிஃப்ளெக்ஷன் தான் பார்த்தீங்க அப்படின்னா குட் பேட் அக்லிங்கிற திரைப்படத்தை பார்த்தீங்க அப்படின்னா டிஎஸ்பி அவர்கள் தான் இசையமைச்சிருந்தாப்புல. பாடல்கள் எல்லாமே டிஎஸ்பியோடது தான். ஆனால் பேக்ரவுண்டுக்கு ஜிவி பிரகாஷை வந்து பிடிச்சி ஆன் போர்டு பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? அதாவது டிஎஸ்பிங்கிற ஒருத்தரை வந்து ப்ரொடக்ஷன் ஹவுஸ் வந்து ஃபுல்லாகவே காலி பண்ணணும் அப்படிங்கிறதுக்காண்டி ஒரு கூட்டு சதியாக தான் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். எனிவே மைத்ரி மூவி மேக்கர்ஸ்க்கு புஷ்பா 1 ஒரு பெரிய சக்ஸஸ் ஆயிடுச்சு அப்படின்னா த மேன் பிஹைண்ட் த சக்ஸஸ் யாருன்னா டிஎஸ்பி தான். அதே மாதிரி இந்த புஷ்பா 2 அதுவும் ஒரு சக்ஸஸ் ஆகுது அப்படின்னா பாடல்கள் போய் ரீச் ஆகுது இல்லை. இந்த ஃபீலிங்ஸ் பாட்டாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் சூடான கங்கு மாதிரி இருப்பானே என் சாமி அப்படின்னு சொல்லி ஒரு பாட்டா இருக்குமே, அது கூட தெலுங்குல சூசேகே நீ அதிமகுடே உண்டா ஏடா சுவாமி டிங் டாங் டிங் டாங் டிங் டாங் டிங் டாங் டிங் டிங் டாங் டிங் டாங் டிங் டிங் டாங் டாங் அப்படின்னு சொல்லி ஒரு பாட்டு வரும் தெரியுமா? அந்த பாடலும் கிட்டத்தட்ட அதே மாதிரியான ஸ்டாண்டை கிரியேட் பண்ணுது. ஓகேங்களா? அது மாதிரி டிஎஸ்பி வந்து ஒரு முன்னணி இசையமைப்பாளர். அவர் கொஞ்சம் பாடல்கள் கொடுக்கறதுல கொஞ்சம் தாமதப்படுத்தினாரு அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக அந்த மனுஷனை வந்து பார்த்தீங்க அப்படின்னா போட்டு அடி அடின்னு அடிச்சிருக்காங்க ப்ரொடக்ஷன் ஹவுஸில். ரொம்ப ப்ரெஷர் கொடுத்துருக்காங்க. போங்கடா நீங்களும் உங்கள் பாட்டும் அப்படின்னு சொல்லி இப்படி கொடுத்தது தான். படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் கூட 2 ட்ராக் வந்து ரிலீஸ் ஆனிச்சு. அந்த அளவுக்கு மனுஷன் ரொம்ப பிஸியான ஸ்கெடியூலில் இருக்காப்புல. ஆனால் என்ன, சில பாட்டெல்லாம் வந்து அவர் கம்போஸ் பண்ணது வந்து கேட்க முடிய மாட்டேங்குது. ஏன்னா ஃபார்ம் அவுட் ஆகிட்டா. அப்படி கங்குவா படத்தில் வந்து யோ லோ யோ ஆல் இன் யோ ஒன்ஸ் அந்த ஒரு பாட்டு மட்டும் டிஎஸ்பியோட டச்சு தெரிஞ்சிச்சு. மற்றபடி அதுலேயுமே ரிப்பீட்டடான மியூசிக்கு, ரிப்பீட்டடான ஒரு பேட்டர்னு, அந்த மாதிரி ரிப்பீட்டடான ரித்தம்லேயே போட்டு பண்ணிகிட்ருக்கா. அப்படி கொஞ்சம் புதுசாக வேறு மாதிரி ட்ரை பண்ணுங்க. ஏன்னா வேறு வேறு மியூசிக் டைரக்டர் வேறு வேறு ஸ்டைலில் ட்ரை பண்ணிகிட்ருக்காங்க. ஒரு சிலர் வந்து வேறு மியூசிக்லேருந்து இன்ஸ்பயர் பண்ணி போட்டுட்ருக்கா. அப்படி அவர் எப்போ சொந்தமாக டியூன் போடுற இது பண்ணுவாருன்னு தெரில. ஏன்னா வந்த புதுசில் புதுசாக பண்ணிகிட்டு இருந்தா. அப்படி ஆனால் இப்போ என்னடான்னா ஃபுல்லாகவே வேறு வேறு மியூசிக் டைரக்டர்கிட்டேருந்து பிடிக்கிற. அப்படி அது கொஞ்சம் பார்த்துக்கணும். அதுவும் ஒருத்தர் ராக் ஸ்டார்னு சொல்லி சுற்றிட்டு இருக்காப்புல. ஆனால் ஓஜி ராக் ஸ்டார் யாருன்னா என் தலைவன் டிஎஸ்பி தான். அதுலேயும் அந்த ராக் ஸ்டாருக்கான மெட்டீரியலாக கங்கா கங்குவா அதுவாக இருக்கட்டும், அது அருண்ராஜா காமராஜை வச்சு பயங்கரமாக பண்ணியிருப்பா. அப்படி ஓகேங்களா? 5 நிமிஷம் சாங்கா வந்துச்சு கைஸ். அதெல்லாம் உட்காந்து கேட்டு பாருங்க. ஓஜி வைப்னா என்னங்கிறது தெரியும். ராக் ஸ்டார் டிஎஸ்பினா யாருங்கிறது தெரியும். அடுத்த விடுதலை 2 அதை பற்றி நம்ம பேசுவோம். ஸோ நாளைக்கு உங்களை சந்திக்கிறேன். அண்ட் எதிர்நீச்சல் சீரியலை பற்றி நம்ம ரிவ்யூ கொடுத்துட்ருக்கோம். பாட்காஸ்டோட லிங்க்கை வந்து டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணுறேன். மறக்காமல் அந்த லிங்க்கை நீங்கள் போட்டு பார்த்து கிட்டத்தட்ட ஒரு 6 வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். எல்லா வீடியோவும் பார்த்துருங்க. 7வது வீடியோ வந்து நாளைக்கு காலையில் 10 மணிக்கு வரும். அதையும் பார்த்துருங்க. நன்றி, வணக்கம்.